தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் லக்ஷனாவின் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் நம்ம மனிதன் நிகழ்ச்சி மூலமா சமூகம் சார்ந்து நிறைய தொண்டுகளையும் உதவிகளையும் செய்துட்டு வர மனிதர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு விஸ்ராந்தி முதியோர் இல்லம் எப்போ தொடங்கப்பட்டது, அதோட சிறப்புகள்லாம் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா. மனிதன் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். சொல்லுங்க, நம்ம அமைப்புல என்னென்ன மாதிரி உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? விஸ்ராந்தி முதியோர் இல்லம்னு எங்களோட இதுக்கு இன்ஸ்டிடியூஷனுக்கு பேருமா. அது நாங்கள் ஒரு 40 வருஷம் இன்றைக்கி 1978 ஆரம்பித்தது இந்த விஸ்ராந்தி. இது ஆதரவற்ற முதிய பெண்மணிகளுக்காக ஒரு இல்லம் ஆரம்பித்தாங்க. அது சாவித்திரி வைத்தியங்கிறவங்க அந்த காலத்தில் அவங்க ஆரம்பித்த விஷயம் இது. அவங்க நிறைய ஆதரவற்ற முதிய பெண்மணிகள் அவங்க ஒரு மாதிரி இருந்துடுறாங்க, ஒன்றும் வழி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னுட்டு அன்றைக்கி ஆரம்பித்தாங்க ஒரு 40 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி 44 வருஷம் ஆறுது. இது மண்டே சேரிட்டி கிளப்னு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சின்ன ஒரு லேடிஸ் கிளப் இருந்தது. அது ஆரம்பித்து 8 வருஷம் கழிச்சு அதில் நிறைய லேடிஸ் சேர்ந்த உடனே சாவித்திரி அம்மா அவங்க தான் ஃபவுண்டர் ஆஃப் த விஸ்ராந்தி, இந்த முதியோர் இல்லம். அவங்க தான் எல்லாமே இதுக்கு ஆரம்பித்தது. அவங்க கூடவே நாங்கள் எல்லோரும் இவ்வளோ வருஷமாக வேலை பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ஆரம்பித்த போது ஒரு நாளைக்கு ஒரு சும்மாவான ஒரு டொனேஷன் கொடுக்குறது அதெல்லாம் போக ஒரு நிரந்தரமாக ஒன்று பண்ணணும்னு ஆரம்பித்து தான் இதை ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு இதை ஆரம்பித்தோம். அது ஜஸ்ட்டு சின்ன ஒரு எப்படி ஆரம்பித்ததுன்னு உங்களுக்கு சொல்லணுன்னாக்க, ஒரு ரெண்டட் ஹவுஸில் ஒரே ஒரு ரூமுக்குள்ளே ஒரே ஒரு பார்ட்டி வச்சுட்டு ஆரம்பித்தோம். இன்றைக்கி அது பாலவாக்கத்தில் எம்ஜிஆர் சாலையில் அப்படி ஒரு விஸ்ராந்தியாக 200 பேர் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸால் நடத்தப்படுற விஷயம். எல்லாருமே நாங்கள் 40-45 வருஷமாக சாவித்திரி அம்மா கூடவே இருந்து அவங்க தான் இதுக்கு எல்லாமே ஒரு பாலிசிஸ் எல்லாம் பிரின்சிபல்ஸ் எல்லாம் கொண்டு நடத்தினவங்க. ஸோ அவங்களோடயே ஃபாலோ அப் பண்ணி நாங்கள் எல்லோரும் ரொம்ப பெரிய ஹைலி குவாலிஃபைடு. அவங்களும் லீடரும் இல்லை, நாங்களும் பெரிய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் கிடையாது. எல்லோரும் சாதாரணமாக இந்த எம்இஎஸ் பில்லு கட்டுறது, வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படியே இருந்தவங்க தான். பட் அவங்க எங்களை அந்த மாதிரி உருவாக்கி கொண்டு இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே அவங்களோட கூட சேர்ந்து இத்தனை பெரிய முதியோர் இல்லத்தை கொண்டு வந்திருக்கோங்கிறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். 44 வருடமாக ஒரு நிறுவனத்தை நடத்துறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அது ரொம்பவே சிறப்பாக செய்துட்ருக்கீங்க. இப்போ இங்கே இருக்க முதியவர்கள் எல்லாருமே பிள்ளைகள் இல்லாத முதியவர்களா, இல்லை பிள்ளைகள் கொண்டு வந்து இங்கே சேர்க்கக்கூடிய முதியவர்களா? ஆரம்பிக்கும்போது ஆதரவற்ற முதிய பெண்மணிகள்னு தான் ஆரம்பித்தாங்க. சாவித்திரி அம்மா நடத்தின போது ஜஸ்ட்டு ஆதரவற்ற முதிய பெண்மணிகள்னு தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு போக போக நிறைய பேர் சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு இருக்கிறதே ஒரு ரூம் வீட்டில் இருக்கோம்மா, எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது, 2 குழந்தைங்கள் இருக்குது, இந்த அம்மாவை வச்சுக்கவே முடியல, என் ஒய்ஃபுக்கும் எங்கள் மாமியாருக்கும் ஒரே சண்டைம்மா, தினம் கீழே கொண்டு இறக்கி விட்டுடுறாங்கம்மா, அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள பார்க்குறது கஷ்டமாக, இப்படிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அனாதரவாக விடப்பட்ட முதிய பெண்மணிகள் வீட்டை விட்டே இப்போ பிள்ளைகள்லாம் வெளியில் அனுப்புகிற அளவுக்கு அது வந்தது. நாங்கள் முதல்ல ஆரம்பித்த போது ரொம்ப இந்த முதியோர் இல்லத்துக்கு சாவித்திரி அம்மாவுக்கு ரொம்ப எதிர்ப்பே வந்ததுமா. இந்த மாதிரி ஒரு இல்லம் ஆரம்பிக்கிறீங்க, எல்லோரும் கொண்டு விட்டுற போகிறாங்க, இது என்ன ஒரு தப்பான வழி ஆரம்பிக்கிறீங்கன்னு ரொம்பவே எதிர்ப்பு வந்தது. பட் அவங்க அப்படி இல்லை, இப்போ ஒரு தேவையான இது ஒரு விஷயம்னு ஆரம்பித்தாங்க. அது அப்புறம் இந்த ஆதரவற்றருக்கு அப்புறம் நிறைய பேர் கொண்டு சேர்த்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற பர்சனல் டிஃபிகல்ட்டிஸ் பார்த்துக்க முடியல, எங்கள் அம்மா பாவம் கஷ்டப்படுறாங்க, திண்ணையில் இருக்காங்க, என் ஒய்ஃபு பார்த்துக்க மாட்டேங்கிற எத்தனையோ விஷயம் காரணம்மா அப்படி கொண்டு சேர்த்தாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் என் ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல. அந்த அம்மாக்களும் சொல்கிறாங்க, என்னை கொண்டு போய் விஸ்ராந்தியில் விட்டுடுன்னு சொல்கிற அளவுக்கு விஸ்ராந்தி ரொம்ப ஃபேமஸ்மா, என்னை கொண்டு விஸ்ராந்தியில் கொண்டு விட்டுடுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு பிள்ளைங்களே சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு இது ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. இது எப்படி நம்ம பண்ணலாம், இதை மேற்கொண்டு நம்ம ஆதரவற்றோர்னு ஆரம்பிச்சிருக்கோமேன்னுட்டு, பட் பெரிய ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கான விடை நிச்சயமாக கிடைக்கும். இப்போது முதியவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களால எல்லா உணவையும் எடுத்து சாப்பிட்டுட முடியாது. தேர்ந்தெடுத்து சாப்பிட்டா தான் அவங்க உடல்நிலை சீராக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே இருக்க முதியவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி உணவுகள் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கீங்க காலை முதல் மாலை வரை? நாங்கள் இதுக்கெல்லாமே ஒரு டாக்டர் எங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருப்பார். அவங்கக்கிட்ட எப்போவுமே கனெக்ஷன் வச்சுட்டுருப்போம், என்ன பண்ணணும் எதுன்னுட்டு. அவங்க சொல்கிற டயட் படி தான் நாங்கள் கொடுப்போம். ஆனால் இப்போ எங்களோட முதியோர் இல்லத்தில் அவ்வளவு பாயசம் வடையோடு தான்மா தினம் சாப்பாடு. ஏன்னா நிறைய இந்த முதியோர் இல்லம் நடக்கிறதே
சென்னை நகர், முக்கியமாக சென்னை நகரில் இருக்கிற அத்தனை நல்ல மனசு படைச்சவங்களோட டொனேஷன்ஸ்னால தான்மா நடக்கிறது. ஒத்தொத்தரும் கொண்டு வந்து விஸ்ராந்திக்கு இந்த பாட்டிக்கு செய்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்கிற மாதிரி நினச்சிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னோடய குழந்தைக்கு பிறந்த நாள், எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள், எங்கள் வீட்டில் வெட்டிங் டே சொல்லிட்டு சாப்பாட்டுக்குன்னு பைசா கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு வச்சு அவங்க கொடுக்குற பணத்தை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பாடு போடுறோம். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்றைக்கி ஒரு இறந்த தின நாள்மா பாயசம் வடையோட சாப்பாடு போடுங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டு குழந்தைக்கு பிறந்த நாள் பாயசம் வடையோட சாப்பாடு போடுங்க. பாயசம் வடைங்கிறது எங்களுக்கு வாரத்தில் 4 நாள் பாயசம் வடை ஆயிடுது. அவங்க சில நாட்கள் வத்த குழம்பு போடுங்க, அந்த அளவுக்கு ஹோல் மந்த்தும் ட்ரீட்டு, அந்த மாதிரி ஆனிவர்சரிஸ், டெத் ஆனிவர்சரி, பர்த்டே, வெட்டிங் டே எல்லாத்துக்கும் நிறைய பேர் டொனேட் பண்ணுறாங்கம்மா. வி டூ இட் அக்கார்டிங்லி. சில நாள் சிம்பிள் ஃபுட்டும் அவங்களுக்கு வேணும் இல்லையா, ரொம்ப ஒத்துக்காதே சும்மா ஸ்வீட் இதெல்லாம் சாப்பிட்டு, அது மாதிரியும் இதுதான் நல்ல டாக்டர் பார்த்துக்கிறார். அங்கே டெஃபிஷியன்சி சிண்ட்ரோமே இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லாவே இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ முதியவர்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா வயதாக ஆக. அப்படி பிரச்சனை இருக்க முதியவர்களுக்கெல்லாம் மருத்துவ உதவிலாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் வரார், பக்கத்து டாக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டாக பார்ப்பேன். நல்ல நர்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க, உடனே விஹெச்எஸ் அங்கெல்லாம் டைப் இருக்குது எங்களுக்கு. இவங்களை ஏதாவது ரொம்ப சீரியஸ் சர்ஜரி லெவலுக்கு போனால் அங்கே அட்மிட் பண்ணி பார்த்துக்குறோம். நாங்கள் ஜென்ரலாக எங்கன்னா இங்கேயே பார்த்துக்கலான்னு இங்கே டாக்டர் வந்து விசிட் பண்ணி அதுக்கு உண்டான மருந்துகள் எல்லாம் பண்ணுறாங்க. கேம்ப்ஸ் நடத்துகிறோம், ஐ கேம்ப், இந்த மாதிரி உடம்புக்கு டயபிட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு உண்டான மருந்துகள்லாம் கூட நாங்கள் கரெக்டாக இது பண்ணுறோம். இப்போது இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க முதியவர்கள் அப்படின்னா அவங்க கொண்டு வந்து இங்கே சேர்க்கணுன்னா அவங்க என்னென்ன மாதிரி முறைகள்லாம் வந்து பின்பற்றணும்? மேடம், எங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு லெட்டர் எழுதி போடணும். இந்த மாதிரி ஒரு முதியவர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன சமாச்சாரங்கள் இருக்குது, அந்த முதியவர் எப்படிப்பட்டவங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்களா, நடமாட முடியுமா, அவங்களோட சொந்த காரியங்களை அவங்க கவனிச்சிக்க முடியுமா, இவ்வளவு சமாச்சாரங்கள் அது எழுதணும். அப்புறம் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, புள்ள பொண்ணெல்லாம் இருக்கா, இல்லை டீட்டெயில்டாக எழுதி எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும். நாங்கள் ஒன்ஸ் இன் எ மந்த் இல்லை ஒன்ஸ் இன் 2 months 3 months நாங்கள் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணி கூப்பிடுவோம். அப்போ யார் லெட்டர் எழுதியிருக்காங்களோ அவங்களையும் கூப்பிடுவோம், அந்த முதியவரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவோம். ஒரு ஜென்வன் இவங்களை நம்ம பார்த்துக்கலாம், இவங்களுக்கு ஒருத்தரும் இல்லை நிஜமாக தான் பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சாக்கா நாங்கள் எடுத்துட்டுருவோம். நாங்கள் யூஸ்வலாக ரிஜெக்ஷனுங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும், பட் யூஸ்வலாக எடுத்துப்போம். பட் நல்லபடியாக பார்த்துக்கிறவங்க சும்மாவான அனுப்புகிறாங்கன்னு தோணிச்சுன்னா அங்கே அவங்கள அட்வைஸ் பண்ணி, அம்மா நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்குங்கம்மா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நல்ல விதமாக சொல்லியும் நாங்கள் அனுப்புவோம். நீங்கள் இப்போ மருத்துவம் டாக்டர் எல்லாம் கேட்டிங்களே, எங்களுக்கு டாக்டர் இருக்கார், மெடிசன்ஸ் எல்லாம் எங்களுக்கு நிறைய பேர் வந்து நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம்னா ஃப்ரீயாக வாங்கி கொடுப்பாங்க. டயப்பர் எல்லாம் எங்களுக்கு எவ்வளோ பேர் பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் டயப்பர் எல்லாம் நாங்கள் டொனேஷன்ஸ் கேட்போம், எல்லோரும் டயப்பர் வாங்கி கொடுப்பாங்க. டோனர்ஸ் ஆர் ஆல் வெரி வெரி ஒரு சின்சியராக ஆசையாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மேடம். அதனால வந்து எங்களோட இது நல்லா நடக்கிறது. அண்டு நீங்கள் டயட் பற்றி கேட்டீங்க, டயட்டும் சாப்பாடு ரெகுலர் 2 கறிக்காக கொடுத்தே ஆகணும். ஒரு கறி, ஒரு கூட்டு, ஒரு சாம்பார், ரசம், தயிர் நிச்சயமாக. இதை தவிர டெய்லி 4 நாளைக்கு வடை பாயசம். அப்படி வடை பாயசம் இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா ஒரு ஃப்ரூட் சாலட் போடுவோம். என்னடா 4 தூரம் ஆகிடுத்தே வடைன்னுட்டு நாங்களே கொஞ்சம் குறைப்போம். தொண்டு நிறுவனம் அப்படின்னா உதவின்றது ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். அது உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு, இன்னும் நிறைய கிடைக்கணும் எதிர்காலத்துலேயும். இப்போ கொரோனா டயத்தில் வந்து நீங்கள் நிறைய சவால்கள் எல்லாம் சந்திச்சிருக்க நேரிடும் இல்லையா? நிறைய முதியவர்கள்லாம் வந்து கொரோனா வந்ததுன்னா ரொம்ப அவங்க நொந்து போயிடுவாங்க இல்லையா? அவங்களெலாம் எப்படி நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கிட்டீங்க, எப்படி பார்த்துக்கிட்டீங்க, என்னென்ன மாதிரி சவால்கள்லாம் சந்திச்சிங்க அந்த நேரத்தில்? கொரோனா பீரியடில் ரொம்பவே கஷ்டப்பட்டோம்மா. நாங்கள் இந்த கேட்டெல்லாம் மூடி வச்சுட்டோம், யாரும் வரக்கூடாதுன்னு. பட் அந்த கார்ப்பரேஷனில் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் தேவர் ஆல் வெரி பர்டிகுலர். இது ஒரு பெரிய முதியோர் இல்லம், இதை பார்த்துட்டே ஆகணும்னு அவங்களும் அதில் ரொம்ப பெரிய பொறுப்பு எடுத்துட்டு அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோடு அவங்களும் செஞ்சாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எல்லாரையும் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவோன்ட்டாங்க. அவ்வளோதான். எங்கள் பாட்டிகளுக்கெல்லாம் அப்போவே பாதி செத்து போயிட்டாங்க, ரொம்ப பாதி போயிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அவங்க முடியவே முடியாதுன்னு ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்களெல்லாம் தனியாக வச்சுட்டு நல்லா இருக்கிறவங்களா பண்ணி ஒரு குரூப்பாக பண்ணிட்டு வந்தாங்க. எங்களோட டெஸ்ட் பண்ணி இன்றைக்கி 120 பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 80 பாட்டிக்கு பாசிட்டிவாக வந்ததுமா. யூ ஓன்ட் பிலீவ். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எல்லாரையும் மருந்து கொடுக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணோன்ட்டாங்க. எவ்ரி டே இந்த ஆம்புலன்ஸு 4-5 ஆம்புலன்ஸ் வாசலில் வந்து ரோட்டில் நிற்கும். அந்த பாட்டிகளுக்கு தேவையானதை கொடுத்து ஏற்றணும். அந்த இதில் அவங்க பாட்டிகள்லாம் ரொம்ப அழுதாங்க.
அந்த விஷ்ராந்தியை விட்டுட்டு எங்கேயாரும் போகிறதுனாலே அவங்களுக்கு ஜென்ரலாகவே பயமாக இருக்கும். அது இந்த ஆம்புலன்ஸில் வேற நாங்கள் ஏற்றுறோம், நாங்கள்லாம் வேற ஒருத்தரும் கூட இல்லை, ஸ்டாஃப் ஒருத்தரும் கூட இல்லைன்னு அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அந்த மாதிரி இன்றைக்கி ஏற்றி அனுப்புவோம், உடனே திருப்பி சாயங்காலம் 4 ஆம்புலன்ஸ் வந்து இருக்கும். திருப்பி என்ன ஒரு தரமும் 20 பாட்டி ஏற்றணும்னா 4-5 பாட்டியாக அந்த ஆம்புலன்ஸை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பீரியடுமா. அந்த டயத்தில் அந்த ஸ்டாஃப் எல்லாம் தான் அந்த பாட்டிகள் கூட இருந்து, ஒன்றும் இல்லைம்மா நாங்களாம் கூட இருக்கோம் பார்த்துக்குறோன்னு தைரியம் சொல்லி அவங்கள ஏற்றி அனுப்பிச்சு எல்லாரும் 10 நாள் 15 நாள் கழித்து ஒவ்வொரு பேட்சாக திருப்பி வர ஆரம்பித்தாங்க. அவங்க திருப்பி வரும்போது அவங்களுக்கு பெரிய சுற்றி காமிச்சு, ஆரத்தி எல்லாம் காமிச்சு, அவங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து நாங்கள் உள்ளே கூப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக, நத்திங் இனிமேல் போக வேண்டாமே இப்படி கேட்டுட்டு தான் உள்ளே வந்தாங்க. அவங்க வந்து அந்த பீரியடில் பட் அந்த கார்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் அவெல்லாம் தேவர் ஆல் வெரி ஹெல்ப்ஃபுல்மா, ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாருமே நான் சொல்லணும், எல்லாருமே அவ்வளோ பொறுமையாக அழைச்சின்னு போய் கொண்டு விட்டு அங்கே கொண்டு விட்டுட்டாக்க அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரஷ்ஷும் இருக்கும். ஸோ உடனே பாட்டிகளை உள்ளே அழைச்சின்னு போகிறதுக்கு முடியாது. அந்த ரஷ்ஷு கொஞ்சம் குறைஞ்சப்பறம் தான் இவங்க போக முடியும். இந்த ஆம்புலன்ஸ்லேயே அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸ் பீப்புள் தே யூஸ் டு வெயிட் ஃபார் அஸ். அது ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த டியூட்டி இருக்கும், இருந்தால் கூட அவங்க ரொம்பவே எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் ஆரம்பித்தோம்னா எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ நன்னா பண்ணினாங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபோன்லேயே தான், எல்லாரும் ஃபோனில் தான் இருப்போம். நாங்கள் இவங்க செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர், எங்களோட பாக்கி இவங்க எல்லாரும் இந்த ஃபோன்லேயே தான் இருப்போம். அம்மா என்ன பண்ணுறதுன்னு நிறைய ஃபோன் வரும் எங்களுக்கு. ஸ்டாஃப்லாம் அங்கே இருக்கிறவங்க எங்களுக்கு அந்த டிரைவர்னு ஒருத்தர், மெயின்டெனன்ஸ் ஒருத்தர், அந்த இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபு அவங்கெல்லாம் கூடவே இந்த பாட்டிகளோட இருந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு பண்ணினதெல்லாம் மேக்ஸிமம் கிரெடிட் அவங்களுக்கு தான்மா நாங்கள் கொடுக்க முடியும். வேறு ஒன்றுமே நான் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட. நிச்சயமா ரொம்ப சிறந்த வேலையை அவங்களும் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கம்மா. அந்த கொரோனா பீரியடில் நிஜமாகவே அது ஒரு பெரிய சுனாமி மாதிரி தான் இருந்தது எங்களுக்கெல்லாம். அது சுனாமி மாதிரி தான். அந்த பாட்டிகள் போகிறதும், ஐயோ எந்த பாட்டிட்டு அங்கே உள்ளே போயிட்டாக்க எங்களோட பீப்புளை உள்ளேயும் விட மாட்டாங்க. எங்களோட ஸ்டாஃபை நாங்கள் அனுப்பிச்சோம்னா உள்ளேயும் விட மாட்டாங்க. அங்கே வந்து அந்த டெஸ்ட் பண்ணிட்டு அந்த கேர்டேக்கரை நாங்கள் உள்ளே அனுப்புறதுக்கு படாத பாடு பண்ணோம். ஃபார்ச்சுனேட்லி ஒரு 2-3 இடத்துல என்ன ஆகிடுச்சு, இங்கே 2-3 ஸ்டாஃபுக்கும் பாசிட்டிவ்னு வந்துடுத்து. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்தந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள அவங்களே பார்த்துட்டாங்க. ஃபோன் வேறு பண்ணுவாங்க, அம்மா எல்லோரும் நல்லா இருக்காங்க, டோன்ட் ஒரி, எவ்வளோ அழகாக ஃபோன் பண்ணுவாங்க, கவலையப்படாதீங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. எல்லோரும் திரும்பி வந்தாங்க. அப்புறம் வந்து எல்லோரையும் தனியாக திருப்பி 15 நாள் தனித்தனியாக வச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் போட்டு அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு கொடுத்து எல்லாருக்கும் சத்துணவு கொடுக்கணுமான்னு சொல்லி ரொம்ப பாட்டிகள்லாம் அப்படியே நொந்து போயிட்டாங்க. ஓமந்தூரார், கிங் இன்ஸ்டியூட், ஜிஹெச்லாம் எல்லாம் நல்லா கவனிச்சாங்க. நல்ல ஆகாரங்கள் நல்லபடியாக எல்லாம் கொடுத்து அமிச்சாங்க. இவங்களுக்கு தான் கொஞ்சம் ஹோம் சிக் மாதிரி விஷ்ராந்திக்கு வரணும்னு ஆயிடுச்சு. இல்லைன்னா அவங்களுக்கு அங்கேயே இருப்பாங்க. அப்புறம் எல்லாம் கூட்டின்னு வந்து நல்லபடியாச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் எஃபெக்ட் ஆகலை. நல்லா கவனிச்சுக்கிறோம். கஷாயங்களோ அதுக்கு வேண்டிய ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்து நல்லா கவனிச்சுக்கிறோம்மா. அப்புறம் வந்தப்புறமா அவங்க வந்து கார்பரேஷன்லேருந்து வந்து அடிக்கடி ஒரு இதோட 2-3 தடவை அவங்களுக்கு கோவிட் டெஸ்ட் எடுத்துட்டாங்க. பாட்டிகளுக்கு, ஸ்டாஃபுக்கு, வெளியிலேருந்து வர ஸ்டாஃபெல்லாம் வரக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாரையும் கெஞ்சி கூத்தாடி, அம்மா கொஞ்சம் 15 நாளைக்கு ரெசிடென்ஷியலாக இருக்கும்னு நாங்கள் சொன்னோம். எல்லாருமே ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்கம்மா. இட் வாஸ் ஆல் டன் இது. அண்ட் வாட் எவர் வி நீடட் கேம் த்ரூ அவர் டோனர்ஸு. எல்லாரும் ஃபோனை பண்ணிக்கிட்டு இது வேணுமா காரில் கொண்டு 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 கொடுப்பாங்க எங்களுக்கு. அவ்வளவு இது பிரமாதமாக எல்லாம் நடந்தது. இந்த கவலை, அந்த பயம், அந்த பாட்டிகளோட பயம், இதை சொல்கிறது தவிர அதில் வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே நாங்கள் நினச்சிட்டோம். எங்களோட சாவித்திரி அம்மா எங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு தைரியம் கொடுத்து எங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு 7-8 வருஷமாக வந்து படுக்கையிலேயே பெட்டிடனாக இருந்துட்டாங்க. அவங்க ஒன்றுமே பார்க்கல. நாங்கள் எல்லோரும் தான் பார்த்துட்டுருக்கோம். 2 டேர்ம் வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களோட டெஸ்ட்டு மாறும். ஸோ நாங்கள் எங்களோட பெஸ்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்து போனாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து படுக்கையிலேயே இருந்து தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இன்னமும் நாங்கள் அதுதான் நினைக்கிறோம். அவங்க அங்கேயே இருந்து எல்லாத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணினாங்கன்னு நாங்கள் அந்த தைரியம் எங்களுக்கு இருந்தது. அவங்க இருக்காங்க, அவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது, அவங்களோட ஒரு கான்சன்ட்ரேஷன் நம்ம மேலே இருக்குது. ஷி வில் டேக் கேர் ஆஃப் தட் அப்படின்னு அவங்க ஃபுல்லாக அந்த செப்டம்பர் முழுக்க நாங்கள் திண்டாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அக்டோபரில் சாவித்ரி ஆல்சோ பாஸ்ட் அவே. அவங்களும் இறந்து போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. பட் அந்த பீரியட் அவங்க நிஜமாக அவங்க இருந்தது எங்களுக்கு அது ஒரு பெரிய திடமாக இருந்தது. அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததே அவங்க தான்மா. எப்படி பாட்டிக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு கேட்குறீங்க. எல்லாம் சாப்பிட்றாங்கம்மா பாட்டிம்மா. அதெல்லாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுவாங்க. நாங்களும் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதே கிடையாது. என்னமோ கடவுள் பார்த்து நல்லா ஜீரணம் பண்ணுறாரு. உடம்புக்கு வந்தால் உடனே இவங்க ஏதோ ஜுரத்துக்கு அதுக்குன்னு ஏதோ மருந்து கொடுப்பாங்க. அப்படி தான் ஓடின்னு இருக்குது.
இப்போ முதியோர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் இங்கே வைத்திருக்க ஆட்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுக்குறீங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு? இங்கே வந்து நர்சஸ்னு இருக்காங்க. எங்களுக்கு முதியோர்களை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் ஒரு 7-8 நர்சஸ் வச்சுட்டுருக்கோம். அவங்கெல்லாம் ஒரு டிப்ளமா கோர்ஸ் பாஸ் பண்ணிவிட்டும் இங்கே வந்து வேலை பண்ணுறாங்க. ராவாக தான் வராங்க. ஒரு மினிமமாக தான் தெரிஞ்சிருக்கோம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நிறையவே கற்றுக்குறாங்க. சீனியர் நர்சஸ்டேருந்து கற்றுக்குறாங்க. டாக்டரை வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அது மாதிரி போகும். பாக்கி பேர் இப்போ நடமாடுற இவங்களுக்கு சிக் ரூமுக்கும் அந்த நர்ஸ் இருப்பாங்க. பெட்ரிடன் கேசஸ்க்கும் நர்சஸ் பார்த்துப்பாங்க. மெடிசின் கொடுத்து எல்லாம் பார்த்துப்பாங்க. பாக்கி சாப்பாடு போடுறது அது வருது அவங்களுக்கெல்லாம் எந்த வித ட்ரைனிங் கிடையாது. அங்கே இருக்கிற ஸ்டாஃபை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் நல்லபடியாக பண்ணுறாங்களா, எப்படி கொடுக்குறாங்களான்னு ஒரு சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. குக்கு இருக்கார், ரொம்ப பிரமாதமாக குக் பண்ணுவார். அதில் வந்து வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வெளியிலேருந்து எங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சுனா அவர் ஃப்ரீ ஆகிடுவார். அப்படி இருந்தாலும் கூட அவர் வந்து அவரும் நல்லா சமைச்சு போடுவார். எல்லாம் பாட்டிங்கள்லாம் அவங்கள்ட்ட போய் நல்லா இருந்துச்சு சார்னு எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. அவர் வேறு எப்படி இருந்ததுன்னு கேட்பார். எல்லாம் அந்த மாதிரி குக்கு வந்து ரொம்ப அக்காமடேட்டிவ் வித் த பார்ட்டிஸ் எல்லாம் பண்ணுவார். எங்களுக்கு வந்து அந்த சிம்சன்கிறவங்க குரூப்பில் ரொம்ப அவங்க அப்ரிஷியேட் பண்ணி அந்த காலத்துலேருந்து வாரத்தில் 2 நாள் அவங்க வந்து எங்களுக்கு லஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்கம்மா. விஷ்ராந்தி பாட்டிங்களுக்கு ஒரு வேனில் வந்து நல்ல இதோட ஸ்வீட்டோட அவங்க சாப்பாடு வாரத்தில் 2 நாள் அவங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது வேற நடந்துட்டுருக்கு. எல்லாமே நடந்துட்டுருக்கு. அமைப்பை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இங்கே இருக்க முதியவர்களுக்குலாம் ஒரு திறமை இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஒரு திறமை இருக்கும். அந்த மாதிரி முதியவர்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அதெல்லாம் வெளிக்கொண்டு வர நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? முதியவர்களுக்கு திறமைன்னு நீங்கள் சொல்கிறீங்கம்மா. அவங்கெல்லாம் நல்லபடியாக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ பிரமாத பாடகியாக டான்ஸராக பிரமாதமாக வந்திருப்பாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபியூ பீப்புள் வந்து இன்னும் கூட 90 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பாட்டி அந்த காலத்தில் சந்திரலேகா சினிமா வந்தது இல்லையா? அதில் அந்த ட்ரம் டான்ஸில் ஒரு ட்ரம்மில் நின்றுட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க எங்கள்கிட்ட இருக்காங்க. அந்த பாட்டு இன்னமும் சூப்பராக பரதநாட்டியம் ஆடுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா பாடுவாங்க. கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் நிறைய பேர் பாடுவாங்க. சினிமா பாட்டு நிறைய பேர் பாடுவாங்க. எல்லாம் அந்த மாதிரி ஒரு குரூப்பாக ட்ராமா ஒன்று அரேஞ்ச் பண்ணினோம். ஏதான ஒரு சின்ன தீம் கொடுத்துட்டோம்னா அவங்களே போட்டு எல்லாம் பண்ணி ஒரு குட்டியாக ட்ராமா போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு தான் பண்ணிடுறோம். இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் நிறைய அவங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி நிறைய கொடுத்து நிறைய வேலையெல்லாம் பண்ணாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு வயசாகிடுத்து. இனிமேல் அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுத்தினா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்கன்னு கொஞ்சம் நாங்கள் அதெல்லாம் நிறுத்தி வச்சிட்டோம்மா. இப்போது வெளியிலேருந்து நிறைய பேர் ப்ரோக்ராம் போட வருவாங்கம்மா. வருஷம் முழுக்க ஹரிகதா, டான்ஸ், பாட்டு, குழந்தைகள்லாம் காலேஜ் ஸ்கூல்ஸ் நல்ல ப்ரோக்ராம் நல்லா பொழுது போகும். இந்த கொரோனா பீரியட் தான் இப்போ கொஞ்சம் ஸ்டாக்னெண்ட்டாக இருக்குது. வர ஜான்வரியிலேருந்து வேணால் ரெஸ்யூம் பண்ணி இந்த மாதிரி வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கும். நல்ல பொழுதும் போக்கும். பாட்டிகள் நல்ல திறமசாலிகள்லாம் நிறைய இருக்காங்க. என்னென்னமோ ப்ரோக்ராம்ஸ்லாம் போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வேர்ல்டு எல்டர்ஸ் டே, அந்த உலக முதியோர் தினம்லாம் வரும்பொழுதுலாம் ரொம்ப பிரமாதமாக எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆல்டுகெதர் ரொம்ப நல்ல ஹோம் பூலோக இது ரொம்ப சௌகரியமாக இருக்குதுன்னு எல்லோரும் சேர ரொம்ப ஆசைப்படுவாங்க. எங்கள் ஹோமில் நல்லா பார்த்துக்குறோம். ஒரு டீமாக நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். 9 of us. அது மாறும் 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை. எல்லாத்துக்கும் அவங்க தான் கைடன்ஸ். எங்கள் மேடம் தான் கைடன்ஸ். அவங்க தான் எங்களெல்லாம் க்ரூம் பண்ணி இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணணும்னு சொல்லி ட்ரெயின் பண்ணதே அவங்க தான். மண்டே சேட்டிக்கில் எப்படின்னா அந்த விஷ்ராந்தி ப்ராஜெக்ட்டு எனக்கு பிரமாதமாக இருக்குது. பல பேர் ஆதரவோட, ஸ்டாஃப்ஸோட கோஆப்ரேஷனோட எல்லாம் பிரமாதமாக நடக்குதுமா. ரொம்பவே அழகாக சொன்னீங்க. இப்போ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரமும் விருதுகளும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்படி உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரமும் அந்த விருதுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மேடம், எங்களுக்கு சோஷியல் வெல்ஃபேர் போர்டு வந்து ஃப்ரம் த பிகினிங் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 25 பாட்டிகளுக்குன்னு ஒரு கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. 50ன்னு போட்டு இப்போ நல்ல ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க கிட்டேருந்து வருது. ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன், சூப்பர்விஷன் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க அவங்க. அதில் வந்து ஒரு பெரிய நல்ல பேர் விஷ்ராந்தியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு போட்டி போடுவோம் நாங்கள்லாம் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப நல்லா வச்சுருப்பீங்கன்னு வேறு எங்களுக்கு அது வேறு ஒரு நல்ல பேர் உண்டு எங்களுக்கு. ஸோ அது எங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கு. அது தவிர இந்த டோனர்ஸோட விஷயம், அவங்களோட டொனேஷன்ஸ்னால தான் எங்களோடது வந்து பிரமாதமாக நடந்துட்டுருக்கிறது. இப்போ சாவித்திரி அம்மா வாங்கியிருக்கிற விருதுகளுக்கு கணக்கு வழக்கே கிடையாதும்மா. நான் ரொம்ப நிறைய விருது வாங்கியிருக்காங்க அவங்க. அங்கே ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க செஞ்சுருக்காங்க இந்த விஷ்ராந்திக்காக. ரொம்ப இதுவாக அதுதான் விஷயம். இவ்வளோ நேரம் உங்கள் நிறுவனத்தை பற்றி, உங்கள் அமைப்பை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நான் தான் நன்றி சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு கொண்டு போகிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்மா. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிம்மா. நல்ல கேள்விகளாக கேட்டீங்க. ஏதோ எங்களால் ஆன பதிலெல்லாம் சரியாக சொன்னோன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.